மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகின்ற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் அரசின் திட்டங்கள் அனைவருக்கும் சென்று சேர்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்டந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காட்டிய அன்பு குறித்தும் அவர் நினைவு கூர்ந்தார். நேர்மையான விமர்சனங்களை கவனித்து சரிபடுத்த தேவையான செயல்களை மேற்கொள்வதே தனது வழக்கம் என்றும், காழ்ப்புணர்வு காரணமாக விமர்சனம் என்ற பெயரில் முன்வைக்கப்படும் அவதூறுகளை புறந்தள்ளி விடுவது தனது பழக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியினர் கருத்துக்களை கேட்பதற்காக நடத்தப்படும் 1-to-1 சந்திப்புகள் குறித்து குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த சந்திப்பு குறித்து எதிரிகள் உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா காலம் தொடங்கி தற்போது வரை 75 ஆண்டுகளாக திமுக உயிர்ப்புடன் வாழ்வதாகவும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொண்டர்களுடனான உறவுதான் திமுகவின் பலம் என்றும், இதை சீரழிக்க தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் நடக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையிலேயே ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையிலேயே ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2026இல் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதில் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.